الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما المؤمنون الذين إذا ذكر الله وجلت قلوبهم وإذا تليت عليهم آياته زادتهم إيمانا وعلى ربهم يتوكلون. صدق الله العلي العليم. وقال نبينا صلى الله عليه وسلم: ما قال عبد لا إله إلا الله قد مخلصا إلا فتحت له أبواب السماء حتى تفلي إلى العرش مجتنب الكبائر. رواه الترمذي. ஆக கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, உலமாக்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எம்எல்ல கொஞ்சம் பேருக்கு அவனுடைய குத்ரத் வல்லமையை பத்தி பேசக்கூடிய கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்பாடு செஞ்சிருக்கிறான். ஆக கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நம்ம அனைவரையும் ஒன்று சேர்த்திருக்கிற இடம் இருக்குது. அது ஒரு பெருமதியான இடம். கண்ணியமானவர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் அவனுக்கு எந்த இடம் விருப்பமோ, அவனுக்கு எப்படியாப்பட்ட ஷஃபை விருப்பமோ, அந்த ரப்புக்கு எதை பத்தி பேசுறது விருப்பமோ, எந்த விஷயத்தை பத்தி கேட்கறது விருப்பமோ, அப்படியாப்பட்ட சபையில எம் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, நானும் நீங்களும் இப்ப இருந்து கொண்டிருக்கிற இடம் இருக்குது. இந்த இடத்துல முழுக்க முழுக்க மலக்குமார் இருக்கிறான். கண்ணியமானவர்களே, நபியவங்க ஹதீஸ்ல வாங்கப்படுத்தினாங்க, அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா. அல்லாஹ்வுக்கு ஊர்களிலே மிகவும் விருப்பமான ஒரு இடம், அல்லாஹ்வுக்கு ஊர்களிலே மிகவும் விருப்பமான ஒரு இடம் இருக்கும் என்று சொன்னா அது அந்த ஊர்களில் உள்ள பள்ளிவாசல்கள், மஸ்ஜிது. இணையமானவர்களே, ஏன் இந்த பள்ளிவாசல்களை அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடமாக இருக்குது? அந்நியமான சகோதர பிதார்களே, இந்த இடத்துல நாம செய்யறதெல்லாம் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்கு விருப்பமான செயல். பள்ளிவாயல் என்பது அல்லாஹ்வுடைய நாமங்கள் உதிக்கப்படக்கூடிய இடம். அல்லாஹ்வை ஐவேள தொழுகை மட்டுமல்லாமலுக்கு பின் சுன்னத்துக்கள், தஹஜ்ஜுத், பல தரப்பட்ட தொழுகையின் மூலமாக அல்லாஹ் என்ன செய்யறோம்? கண்ணியப்படுத்துறோம். இன்னும் திக்ர், குர்ஆன் திலாவத் போன்ற நல்ல அமல்களின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்தை சந்தோஷப்படுத்தக்கூடிய இடம்னு சொன்னா அது பள்ளிவாசல். கண்ணியமானவர்களே, அதனாலதான் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மிகவும் விருப்பமான ஒரு இடமாக இந்த பள்ளியாகி. இந்த இடத்துல ஷைத்தானியத்துல எந்த பேச்சும் பேச இடம் இல்லை. பள்ளியில தீனுடைய விஷயங்களை தவிர வேறு விஷயங்களை பேசுறதுக்கு எந்த அனுமதியும் இல்லை. கடுமையான தண்டனையும் சொல்லப்பட்டிருக்கு. 40 சொல்லப்பட்டிருக்குது. ஒருத்தர் தேவையில்லாத பேச்சுகள் பேசினாதுன்னா 40 சொல்லப்பட்டிருக்கு. அது 40 வருஷமா 40 நாளா கண்ணியமானவர்கள் அவரோட அமல் எல்லாம் பாலா போயிடும். அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய இடம் தான் பள்ளிவாசல். கண்ணியமானவர்களே, இதனாலதான் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மிக விருப்பமான இடமா இருக்கு. அல்லாஹ்வுக்கு ஊர்களிலே மிகவும் வெறுப்பான இடம், அல்லாஹ்வுக்கு ஊர்களிலே மிகவும் பிடிக்காத ஒரு இடமாக இருக்குமெண்டா அது அந்த ஊர்களில் உள்ள கடை பஜார். கண்ணியமான சகோதர பிறார்களே, இன்றைய கடை பஜார்ல பார்த்தோம்டா அந்த இடத்துல அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடிய மக்கள், அல்லாஹ்வுக்கு மாற்றமான பேச்சுக்கள், இன்னொருத்தர குறைய பேசிக்கொள்றாங்க, பலதரப்பட்ட ஃபித்னாக்கள் நிறைஞ்ச இடம் தான் அந்த கடை பஜார். அநேகமானவர்களே, அந்த கடை பஜார்களை அல்லாஹ்வுக்கு மிகவும் வெறுப்பான,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவரையும் அப்படியாப்பட்ட இடங்களை விட்டு பாதுகாத்து அவனுக்கு எந்த இடம் விருப்பமோ, எந்த ஷஃபை விருப்பமோ, எந்த பேச்சை பேசுறது விருப்பமோ, எந்த பேச்சை கேட்கறது விருப்பமோ அந்த இடத்துல என் மனதில் அல்லாஹ் வந்து சேர்த்திருக்கிறான். கண்ணியமான சகோதர பெரியார்களே, இந்த சபையில முழுக்க முழுக்க மலக்குமார் இருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, மலக்குமார் எந்த அளவு கொண்டு சொன்னா அவங்களுக்கு அல்லாஹ் எதை கட்டளை இட்டுக்கிறோம் அதுக்கு அவங்க மாறு செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு எதை கட்டளை இட்டிருக்கிறானோ, அல்லாஹ் எதை அவங்களுக்கு அதை ஏவிருக்கிறானோ அந்த விடயங்கள் அவங்க அணுவளவும் அல்லாஹுக்கு மாற்றம் செய்யறது நினைக்க மாட்டாங்க. முழுக்க முழுக்க அல்லாஹுக்கு அடிப்படை நடக்கக்கூடியதான் மலக்குமார். கண்ணியமான சோலை பிறார்கள் நபியா ஹதீஸ்ல வழங்கப்படுத்தினாங்க, வானத்துல 4 விரல் வைத்து பார்க்கிற அளவு கூட இடம் இல்ல, முழுக்க முழுக்க மலக்குமார் அமளி பாத்துல இருக்கிறாங்க, அல்லாஹ்வை துதி செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. கண்ணியமான சோலை பிறார்களே, ஒரு மனிதர் ஒரு நோயாளியை காலையில சந்திக்க போறாரு. ஒரு நோயாளியை ஒரு மனிதர் காலையில சந்திக்க போறாரு. அவருக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 70,000 மலக்குமார் அவருடைய பாவ மன்னிப்புக்கு அனுப்பிக்கிறார், நாளைய மாலை வரைக்கும். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதர் மாலையில சந்திக்க போனார்னா அடுத்த நாள் காலை வரைக்கும் அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 70,000 மலக்குமார் அவருடைய பாவ மன்னிப்புக்கு அனுப்பிக்கிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல முழு பொறுப்பை மலக்குமார் தான் கொடுத்திருக்கிறார். பாருங்க, தண்ணியுடைய பொறுப்பும் மலக்கிட்டா இருக்குது. அதே போல இந்த உலகத்துல காற்று வீசு அதோட பொறுப்பு மலக்கு தான் இருக்குது. ஒரு பிள்ளைக்கு ரூஹ ஊதுறதும் மலக்கு தான் அதுக்கு பொறுப்பா இருக்கிறாரு. ஒரு அடியானுடைய உயிரை எடுக்கிறதுக்கும் மலக்கு தான் பொறுப்பா இருக்கிறாரு. இந்த உலக முடிவுக்கு சூர் ஊதுறதுக்கும் அல்லாஹ் ஒரு மலக்கை தான் பொறுப்பாகி வச்சுக்கிறார். இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கும் அல்லாஹ் ஒரு மலக்கத்தை அல்லாஹ் பொறுப்பாகி வச்சுக்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்துல அல்லாஹ் மலக்குமார்களுக்கு பலதரப்பட்ட பொறுப்புகளை கூட என்ன செய்யறான், ஏற்கொண்டிருக்கிறான். அப்படி கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வுக்கு எந்த நொடியும் மாற்றம் செய்யாத மலக்குமார் இருக்கக்கூடிய சபையில் அல்லாஹ் என் அனைவருக்கும் முக்காலமா பாக்கி தந்திருக்கிறான். இதுக்கு நான் முதலாவது அல்லாஹ்வுக்கு அதிகம் அதிகம் என்ன அல்லாஹ்வுக்கு புகழ், அதாவது அல்லாஹ் புகழ்றது கடமைப்பட்டிருக்கிறோம், நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமான சகோதர பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைச்சு இந்த உலகத்துல இந்த மனித ஜீவராசிக்காக பலதரப்பட்ட நியமத்துகளை இந்த உலகத்துல ஏற்பாடு செஞ்சுக்கிறான். கண்ணியமான சகோதர பெரியார்களே, இந்த உலகத்துல எரியக்கூடிய எல்லாத்தையும் அல்லாஹ் மனிதனுக்காக தான் படைச்சிருக்கான். மனிதனுக்கு பிரயோஜனமான முறையில அல்லாஹ் படைச்சிருக்கிறான். கண்ணியமான சகோதர பெரியார்களே, இன்றைக்கு மனிதர்கள் ஆரம்பத்துல எப்படி பிறக்குறாங்க, அவங்க எந்த ஒரு விடயமும் தெரியாத இந்த உலகத்துக்கு வராங்க. அல்லாஹ் சொல்ற எப்படி, வல்லாஹு அக்ரஜகும் மின் புதூனி உம்மஹாத்திகும் லா தஅலமூன ஷையா. அல்லாஹ் விளங்கப்படுத்துறான் அழகா, உங்களை நாங்க உங்களுடைய தாய்மார்ற வகுத்துல இருந்து வெளியாக்குறோம். எப்படியாப்பட்ட நிலைமை, லா தஅலமூன ஷையா, எந்த ஒரு விடயமும் அறியாதெல்லாம் வாரீங்க. உலகத்துக்கு வரக்கோல நமக்கு வாப்பா யாருன்னு தெரியாது, உம்மா யாருன்னு தெரியாது, நம்முடைய அண்ணன் யாருன்னு தெரியாது, நம்முடைய தம்பி யாருன்னு தெரியாது. இந்த நிலைமையெல்லாம் இந்த உலகத்துக்கு வந்தோம். நலவு கெடுதி எதுன்னு தெரியாது. சிறுபிராயத்துல பாம்பையும் என்ன செய்வாங்க, பிடிச்சு கொள்வாங்க. பாம்பு கடிக்கும், பாம்பு விஷம் எந்த ஒண்ணும் தெரியாது. எதை பிடிச்சா நமக்கு ஆபத்து வரும், எதை பிடிச்சா நமக்கு நல்லது நடக்கும், எந்த ஒன்றுமே தெரியாத நிலைமையில இந்த உலகத்துக்கு வந்தோம். கண்ணியமானவர்களே, ஆரம்பத்துல பலகீனமானவர்களா இருந்தோம். நமக்கு எந்த ஒரு சக்தியுமே இல்லை. நம்மளுக்கு பசி வந்தா தாய் தான் நமக்கு என்ன செய்யணும், நம்மளை தூக்கி பால் விடணும். நமக்கு நோய் வந்தாலும் தாய் தான் என்ன செய்யணும், அதை பார்க்கணும். நம்ம எல்லாத்துக்கும் அழுமூஞ்சியும். ஆரம்பத்துல எல்லாத்துக்கும் அழுமூஞ்சியும், எந்த ஒன்றுக்கும் சக்தி இல்லை. கண்ணியமான சகோதர பெரியார்களே, படிப்படியாக அல்லாஹ் நமக்கு சக்தியை தந்து, அல்லாஹ் நம்மளுக்கு என்ன செஞ்சான், படிப்படியாக சக்தியை தந்து கட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு தேவையான முறையில் அல்லாஹ் எல்லாத்தையும் ஏற்பாடு செஞ்சான். அதுக்கு பின்னால சிறு பிராயம், அதுக்கு பின்னால வாலிபத்தை அடைஞ்ச உடனே அவர் என்ன பெரிய ஒரு வீரர் ஆகிறார். 50 கிலோ 60 கிலோ எத்தனை கிலோ வேணாலும் சார் வெயிட் தூக்கத்துக்கு தயாராகிறார். அநேகமானவர்களே, பருவ வயது அடைஞ்சதுக்கு பின்னால் அவருக்கு எல்லாம் தெரிய வருது, எது நலவு எது கெடுது எல்லாத்தையும் அல்லாஹ் என்ன செய்யறான், படிச்சு கொடுக்குறான் கட்டத்துக்கு ஏற்ற மாதிரி. கண்ணியமான சகோதர பெரியார்களே, எப்படி அவரை அல்லாஹ் தஆலா ஆரம்பத்துல ஒரு பலகீனமாக படைச்சானோ அதே போல அவரோட வயது பத்தியும் வச்சுக்கிறான். வயது பத்தி அடைஞ்ச நேரத்திலேயும் அவருக்கு என்ன பலகீனம் ஏற்படும். அவர் எப்படி ஆரம்பத்துல பலகீனமா இருந்தாரோ அதே போல பலகீனத்தை அவர் என்ன செய்வார், அவர் வயது அடைஞ்சு விடுவார்.
ஆக கண்ணியமான சோலை பெரியார்களே, அதில் இடையில ஏற்படுற நமக்கு ஆட்சி அல்லா தாரான், நமக்கு அதிகாரத்தை தாரான், படிச்சு என்ன பெரிய லெவல்ல பெரிய பதவியில வாரோம். கண்ணியமான சோலை பெரியார்களே, இந்த உலகத்துல நமக்கு ஆட்சி கிடைக்கிறது சரி, பதவி கிடைக்கிறது சரி, எந்த ஒன்று இந்த உலகத்துல நடக்கிறதாக இருந்தாலும் அந்த ரப்புல் இஸ்ஸத் நாட்டத்தின் பிரகாரம் நடக்கும். கண்ணியமானவர்களே, இந்த நம்பிக்கையை நம்மளோட உள்ளத்துல கொண்டு வரோம். இன்னைக்கு மக்கள் இழிவான என்ன கஷ்டமான நிலைமையில அல்லான்னு சொல்லி அல்லாட்ட எல்லாத்தையும் கேட்டுக்கொள்றாங்க. ஒரு நல்ல நிலைமை அடைஞ்சதுக்கு பின்னால அல்லாஹ் மறந்துடுறாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் விளங்கப்படுத்துறான், இந்த உலகத்துல ஒரு மனிதருக்கு கண்ணியம் ஏற்படுறதா இருந்தாலும் சரி, ஒரு மனிதருக்கு இழிவு ஏற்படுறதா இருந்தாலும் சரி, ஒரு மனிதருக்கு ஆட்சியை கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அல்லது அவர் ஆட்சியை பறிக்கிறதா இருந்தாலும் சரி, எந்த ஒன்று இந்த உலகத்தில் நடக்கிறனாலும் அது அல்லாஹ்வோட முடிவுலாம் இருக்கு. அல்லாஹ் விளங்கப்படுத்துறான் இல்லையா? குலில்லாஹும்ம மாலிகல் முல்கி துத்தில் முல்க மா தஷா. அல்லாஹ் வழங்கப்படுத்துறான் என்ன, இந்த ஆகிரத்துடைய உலகம், இந்த உலகம் ஈர் உலகத்தினுடைய ஆட்சியாக எங்க ரப்பு தான் என்ன செய்யறான், உங்களுக்கு நாங்க என்ன செய்யறோம், உங்களுக்கு ஆட்சியை தரும். கண்ணியமானவர்களே, ஆட்சியை தரக்கூடிய எங்களோட ரப்பா தான் இருக்கிறோம், வேற யாராலும் இல்லாது. தன்னுடைய அறிவு இருக்குது, தன்னுடைய திறமை இருக்குது, தன்னுடைய சொத்து செல்வங்கள் பணங்கள் இருக்குது, தனக்கு செல்வாக்கு இருக்குது, தனக்கு பின்னால பல கோடி மக்கள் இருக்கிறாங்க. இதனால அடையலாம்டா அடையவே முடியாது சொல்லுகிறார். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் யார விரும்புறானோ, அவன் யார தேர்ந்தெடுக்கானோ அவங்களுக்கு அல்லாஹ் ஆட்சியோட பாக்கியத்தை கொடுக்கும். அநேகமான சகோதர பிரியார்களே, அதே போல அல்லாஹ் என்ன அர்த்தத்தில் வழங்கப்படுத்துறான், அல்லாஹ் யார நாடுறானோ அவங்களோட ஆட்சியை பறிச்செடுக்கிறோம். இன்றைக்கு ஆட்சியை கொடுக்கக்கூடியதும் அவன் தான், அந்த ஆட்சியை பறிச்செடுக்கக்கூடியவன் அந்த ரப்பு. அந்த ரப்பு தான் ஒரு மனிதனை கண்ணியப்படுத்தக்கூடிய, ஒரு கண்ணிய லெவல்ல வைக்கக்கூடிய. கண்ணியமானவர்களே, நான் பெரிய ஊருக்கு என்ன பெரிய ஒரு டீச்சர் ஆயிட்டேன், பெரிய இன்ஜினியர் ஆயிட்டேன், பெரிய லெவல்ல ஆயிட்டேன் என்கிறதுக்காக அல்லாஹ் மறந்துடக்கூடாது. நான் பெரிய ஒரு ஆலிம் ஆயிட்டேன் அதுக்காக அல்லாஹ் மறந்துடக்கூடாது. எந்த விடயத்திலும் அல்லாஹ் தான் முற்படுத்தும். எனக்கு கண்ணியம் வந்திருக்குது, என்ன என்ன எல்லா மக்கள் மதிக்கிறாங்க, அதுக்காக வேண்டி அல்லாஹ் மறந்துடக்கூடாது. கண்ணியமான சகோதர பிரியார்களே, எந்த இடத்திலையும் அந்த ரப்புல் இஸ்ஸத்தை முற்படுத்தும். அதே போலதான் சொன்ன அல்லாஹ் யார நாரான அவங்களை இழிவுபடுத்தும். அப்ப அந்த நேரத்திலையும் யார முன்வைக்கணும், அல்லாஹ்ட்ட தான் முன்வைக்கணும். யா அல்லாஹ் எனக்கு இந்த நிலைமையிலிருந்து பாதுகாப்புத்தா, என்ன நிலைமையிலிருந்து பாதுகாப்பு, என்ன நல்ல கண்ணியமான முறை அந்த உலகத்துல வாழ வச்சிரு, எல்லாத்தையும் அல்லாஹ்ட்ட தான் எதிர்பார்க்கும். கண்ணியமான சோலை பிறார்கள் பியதிகல் கைர், அல்லாஹ் இடத்துலதான் எல்லா நலவும் இருக்குது. நீங்க எந்த நலவை கேட்கிறதாக இருந்தாலும் நம்ம அந்த அந்த ரப்புல் இஸ்ஸத் மாதிரி தான் கேட்கும், வேற எந்த ஒரு அடியாரையும் நாட இயலாது. கண்ணியமான சோலை பிறார்களே, அல்லாஹ் தெளிவாக வழங்கப்படுத்துறான். இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், என்ன நபியை நீங்க சொல்லுங்க, நிச்சயமாக அல்லாஹ் என்ன செய்வான், எல்லாத்துக்குமே சக்தி பெற்றவர். கண்ணியமான சகோதர பெரியார்களே, இந்த உலகத்துல இருக்கிற எவ்வளவு பெரிய ஜவான்கள் இருக்கலாம், எவ்வளவு பெரிய பலசாலிகள் இருக்கலாம், எல்லாருடைய பலமும் அல்லாஹ்வுக்கு முன்னால தூசி மாதிரி, எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அல்லாஹ் இந்த உலகத்துல மிக சக்தி பெற்றவர். இந்த உலகத்துல எந்த ஒன்று சேராதாலும் அல்லாஹ் முடிவு செஞ்சதை தவிர இந்த உலகத்துல யாரும் ஒண்ணுமே செய்ய முடியாது. கண்ணியமான சகோதர பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல அவன் பகலை ஏற்படுத்துறான், அதே போல இரவை ஏற்படுத்துறான், எல்லாம் அந்த ரப்புடைய கட்டளை பிரகாரம் நடந்து கொண்டிருக்கு. அல்லாஹ் வழங்கப்படுத்த தூலிஜுல் லைல ஃபின் நஹாரி வ தூலிஜுன் நஹார ஃபில் லைலி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பகல் என்ன செய்யறான், இரவோட புகுத்துகிறான், இரவு பகலோட புகுத்துகிறான். கண்ணியமான சகோதர பெரியார்களே, இந்த உலகத்துல நமக்கு வெளிச்சம் கிடைக்குதா, அது சூரியனா அல்லாஹ் சபபாக்கி தாரானா, அந்த சூரியனால நமக்கு வெளிச்சம் தர இயலாது. நம்முடைய கீழ் இருக்கணும், அந்த சூரியனால நமக்கு வெளிச்சம் தர இயலாது, அல்லாஹ் தான் நமக்கு வெளிச்சம் தரும். கண்ணியமானவர்களே, அந்த சூரியன் உதிக்கிறதுக்கும் அல்லாஹ்வோட கட்டளை தேவை, அந்த சூரியன் மறைறதுக்கும் அல்லாஹ்வோட கட்டளை தேவை, நமக்கு இருள் வாரத்துக்கும் அல்லாஹ்வோட கட்டளை தேவை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், எப்படி குல் அரஐதும் ஜஅலல்லாஹு
عليكم الليل سرمدا إلى يوم القيامة من إله غير الله يأتيكم بضياء أفلا تسمعون. அல்லாஹ் கேட்கிறான், நபியே நீங்க சொல்லுங்க, என்ன அவங்கள பார்க்க சொல்லுங்க, நீங்க பார்க்க மாட்டீங்களா, கவனிக்க மாட்டீங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்றைக்கு என்ன செய்யறான்? இரவு ஏற்படுத்துறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரவு ஏற்படுத்துறான். அந்த இரவை கியாமத் நாள் வரைக்கும் இரவாக அல்லாஹ் வச்சுட்டான். இன்னைக்கு என்ன சூரியன் மறைஞ்சிச்சு, சூரியன் மறைஞ்சது நாளைய காலையில் சூரியன் உதிக்கல், சூரியன் வருது இல்லை, சூரியன் மறைந்ததாகவே இருக்குது. கண்ணியமான சோலை பிற அல்லாஹ் கேட்கிறான், மன் இலாஹுன் கைருல்லாஹி யஅதீகும் பிதியா. அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் அல்லாத எந்த ஒரு கடவுளால உங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வர. இன்னைக்கு நீங்கள் அனுபவிச்சு கொண்டிருக்கிறீங்களே, பகலையில் எழுப்பி உங்களுடைய வாழ்வாதாரம் தேடிக்கொண்டிருக்கிறீங்களே, அப்படியாப்பட்ட அந்த பகலை உங்களுக்கு எந்த ஒரு கடவுள் கொண்டு வர கேட்கிறான். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, இன்றைக்கு சூரியன் மறைஞ்சது உதிக்கல் என்று சொன்னா யாரால அந்த சூரியனை கொண்டு வர? கண்ணியமான சகோதர பெரியார்களே, இந்த உலகத்தில் இருக்கிற முழு அறிவு ஞானிகளும் ஒன்று சேர்றாங்க, முழு உலக மக்களும் ஒன்று சேர்றாங்க, முழு ஆட்சியாளரும் ஒன்று சேர்றாங்க. எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த சூரியனை கொண்டு வர முயற்சி செஞ்சாலும் ஒரு அணுவளவு கூட அந்த சூரியனை வெளிச்சத்தை கொண்டு வர முடியாது. முழு ஆட்சியும் அல்லாஹ்வுடைய கையில இருக்கு, முழு கொண்டோரும் அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. கண்ணியமான சகோதர பெரியார்களே, அப்படி அல்லாஹ் இரவாக வச்சுட்டான எவ்வளவு சிரமமா இருக்கு நமக்கு. இப்ப இரவுல பார்த்தோம்னா ஒரு என்ன ரோட்டா நடந்து போனா டோஸ் தேவைப்படுது, வெளிச்சம் தேவைப்படுது, நம்மளுடைய வேலைகளை செய்து கொள்ள முடியாம இருக்குது. பலதரப்பட்ட சிரமத்துக்குள்ள மக்கள் உள்ளாகும். கண்ணியமான சகோதர பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடிய பிரகாரம் செஞ்சது. அதே போல அல்லாஹ் தொடராக கேட்கிறான், குல் அரஐதும் ஜஅலல்லாஹு அலைக்குமுன் நஹார சர்மதன் இலா யௌமில் கியாமா மன் இலாஹுன் கைருல்லாஹி யஅதீகும் பிலைலின் தஸ்குனூன ஃபீஹி அஃபலா துப்சிரூன். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்டுக்கொடுங்க தெளிவா. கண்ணியமானவர்களே, அதே போல மாற்றமாக உங்களுக்கு பகல் வந்துச்சு, உங்களுக்கு சூரியன் உதிச்சிச்சு. அந்த சூரியனை நாங்க கியாமத் நாள் வரைக்கும் சூரியன் உதிச்ச மாதிரியே இருக்குது. சூரியன் மறையுது இல்லை, இருள் வருது இல்லை, இரவு வருது இல்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கேட்கிறான், எந்த ஒரு கடவுளால உங்களுக்கு என்ன இருளை கொண்டு வர முடியும்? நீங்க ஓய்வெடுப்பீங்களே, நீங்க அமைதி பெறுவீங்களே, அப்படியாப்பட்ட இரவை எந்த ஒரு ஆளை எடுத்து கொண்டு வர முடியும்? கண்ணியமானவர்களே, முழு உலகம் சேர்ந்தாலும் சூரியனை ஒரு அணுவலை கூட எடுத்து வர முடியாது. இரவை சூரியனை மறைய வைக்க முடியாது. கண்ணியமானவர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சூரியனை வச்சு முழு உலகத்துக்கு முன்னாடி வச்சு கொடுத்து கொண்டிருக்கிறான். நம்முடைய ஒரு கட்டடத்துல என்ன லைட் எரியுதா, அதை அணைச்சு கொள்ள முடியும். இந்த உலக ரீதியில எவ்வளவு பெரிய வெளிச்சமா இருந்தாலும் அணைச்சு கொள்ள இயலும். அந்த சூரியனை ஏதாவது அழைக்கும். நம்ம எத்தனை பேர் என்ன ஒன்று சேர முடியும் அழைக்கிறது? கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தந்த நியமத்துகளை நாம இந்த உலகத்துல ரப்புல் இஸ்ஸத்தை விளங்கணும். இந்த உலகத்துல படைப்பினங்களை பார்த்தான், இந்த உலகத்துல அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சு வச்சுக்கிற ஒவ்வொரு படைப்பையும் பார்த்து அல்லாஹ் விளங்கும். கண்ணியமான சகோதர பிள்ளைகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, நீங்க அல்லாஹ் பார்த்திருக்கீங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எனக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில 70 திரைகள் இருக்குது. அந்த 70 திரையில ஒன்றுக்கு பக்கத்துல நான் போனாலும் எரிஞ்சு சாம்பலாயிரும். எவ்வளவு பெரிய படைப்பு! அல்லாஹ் மலக்குமாருக்கெல்லாம் தலைவராக்கி வச்சிருக்கிறான். 600 ரெக்கையில கொடுத்திருக்கிறான். ஒரு ரெக்கையை விரிச்சாங்கன்னா கிழக்கு மறைஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான படைப்பு தான் எங்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவங்க சொல்றாங்க, நான் அல்லாஹ் கிட்ட அந்த 70 திரையில ஒன்று கிட்ட போனா எரிஞ்சு சாம்பலாயிரும். அப்படியாப்பட்ட அல்லாஹ்வை விளங்குறதாக இருந்தா நாம என்ன செய்யணும்? இந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை பார்த்தா விளையணும். இந்த உலகத்துல அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சுக்கிற அனைத்து விதமான வஸ்துக்களை வச்சு அல்லாஹ் விளையணும். கண்ணியமானவர்களை பாருங்க, ஒரு ஈச்சங்கொட்டை, சின்னோரு ஈச்சங்கொட்டை, இதெல்லாம் என்ன செய்யறான்? அல்லாஹ் பெரியோரு 70 அடி மரத்தை என்ன செய்யறான்? உருவாக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சின்ன வித்தை வச்சு இவ்வளவு பெரிய அடி உள்ள மரத்தை உருவாங்க. கண்ணியமான சகோதர பெரியார்களே, இந்த உலகத்துல அல்லாஹ் முழு மனித சமுதாயத்துல ரிஸ்குடைய ஏற்பாடையும் அல்லாஹ் செஞ்சு கொடுத்திருக்கான்.
இன்னைக்கு பாருங்க, நம்ம ஒரு சின்ன ஒரு வித்து என்ன செய்யறோம், மண்ணுக்குள்ள நட்டுறோம். அந்த வித்து என்ன செய்யுது, நல்ல முறையில வித்தை உழைச்சு கொண்டு அதை முளை வந்து நல்ல முறையில பயிர் முளைக்குது. இதை ஏற்பாடு செய்யக்கூடிய யாரு? எங்க ரப்ப அதையும் தெளிவாக வழங்கப்படுத்துறான். அநியமான சோலை பிதார்களே, அல்லாஹ் கேட்கிறான் எப்படி, ஒரு மனிதர் தன்னுடைய உணவின் பக்கம் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளும். தான் இன்றைக்கு பசிச்சா உண்டு கொண்டிருக்கிறோமே, நம்மளோட வாய்க்கு ருசியா இன்றைக்கு சாப்பிட்டு கொண்டிருக்கிறோமே, நாம நினைச்சதை எல்லாம் கொண்டு கொண்டிருக்கிறோமே, இந்த உணவின் பக்கம் தன்னை மனிதர் என்ன செய்யட்டும், ஒரு மனிதர் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். கண்ணியமானவர்கள், அல்லாஹ் சொல்ல எப்படி, நாங்க தான் என்ன செய்யறோம், மழையை பொழிய வைக்கிறோம், நீரை பொழிய வைக்கிறோம். அந்த பயிர்களுக்கு தேவையான நீரை யாரு பொழிய வைக்கிறோம்? அல்லாஹ். அதுக்கு பின்ன அல்லாஹ் வழங்கப்படுத்துறான், நாங்க தான் என்ன செய்யறோம், அந்த பூமியை பிளக்க வைக்கிறோம். இன்னைக்கு அந்த துளிர் எவ்வளவு மெல்லியதுண்டா நாம கையால தொட்டாலே உடைஞ்சிடும், அவ்வளவு மெல்லியான அந்த துளிர். அது அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எப்படி அந்த வித்துக்குள்ளால என்ன பொத்துக்கிட்டு வர வச்சு நம்முடைய பூமியை பொழந்து அதை முளைக்க வைக்கணும். அல்லாஹ் அநேகமானவர்கள் அல்லாஹ் வழங்கப்பட்ட எதுக்காக அந்த பூமியை என்ன நாங்க புழக்க வைக்கிறோம், நாங்க அதுல என்ன செய்யணும், உங்களுக்காக விளைச்சலை உருவாக்குறோம். உங்களுக்கு அதுல நாங்க உங்களுக்கு விளைச்சலை உருவாக்கி தரோம். கண்ணியமான சகோதர பிள்ளையார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த மனிதனுக்கு தேவையான எல்லா விதமான வசதியும் ஏற்பாடு செய்யும். லோகத்துல ரிஸ்குடைய பொறுப்பு அல்லாஹ்ட்ட தான் இருக்கு, யார்கிட்டயுமே இல்லை. தான் உழைக்கிறோம், தன்னை சொந்த தொழிலாளா உழைக்கிறோம், தான் சிரமப்பட்டு தான் உழைக்கிறோம், நாம தான் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வாரோம், நாம தான் என்ன செய்யறோம், கொண்டாந்து வச்சு மனைவிட்டு சமைக்க கொடுக்கிறோம். எல்லாமே நாம தான் செஞ்சாலும் கடைசியில நம்ம ஒவ்வொரு துவா என்ன, அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அத்அமனா வஸகானா வஜஅலனா முஸ்லிம். எனக்கு உணவளிச்சு அல்லாஹ்வுக்கே லாபம். கண்ணியமான சகோதர பிறார்களே, இந்த உலகத்துல நம்மளால எந்த ஒன்றுமே செஞ்சு கொள்ளையில அல்லாஹ் விரும்பிய பிரகாரம் இந்த உலகத்தை கொண்டு. கண்ணியமான சகோதர பிறார்களே, ஒரு பிள்ளை பிறக்குது, அந்த பிள்ளை பிறக்கிற நேரம் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அந்த பிள்ளையுடைய முழு ரிஸ்கே இந்த உலகத்துக்கு இறக்கி வச்சுட்டான்டா, அந்த தந்தைக்கு பாதுகாக்கிறதுக்கு இடமும் இல்லை, பாதுகாக்க நேரம் தான். கண்ணியமான சகோதர பிறார்களே, அந்த ரப்பல் இஸ்ஸத் கட்டம் கட்டமாக அந்த பிள்ளைக்கு தேவையான உணவுகளை அவன் என்ன செய்யறான், அல்லாஹ் வானத்துல நிறைய கொண்டிருக்கிறான். கண்ணியமான சகோதர பிறார்களே, அல்லாஹ் தெளிவா கேட்கிறான் எப்படி, யா அய்யுஹன் நாஸ் உஸ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் ஹல் மின் காலிகின் கைருல்லாஹி யர்ஸுகுகும் மினஸ் ஸமாஇ வல் அர்த் லா இலாஹ இல்லா ஹுவ ஃபஅன்னா துஃபகூன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கேட்கிறான், ஏ மனிதர்களே, உங்களுக்கு நான் தந்திக்கிற நிஅமத்துகளை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நான் உங்களுக்கு இந்த உலகத்துல ஏற்பாடு செஞ்சுக்கிற நியமத்துகளை கொஞ்சம் நினைவு வந்து பாருங்க. கண்ணியமானவர்கள், அல்லாஹ் கேட்கிறான், வானம் பூமியிலிருந்து உங்களுக்கு ரிஸ்க் அளிக்கிற படைப்பாளன் யார் இருக்கிறாங்க? அல்லாஹ் அல்லாத எந்த ஒரு படைப்பாளன் இருக்கிறான்? இன்னைக்கு பாருங்க, வானம் பூமியுடைய முழு ஏற்பாடாலையும் அல்லாஹ் என்ன செய்யறான், மனிதனுக்கு ரிஸ்க் அளிச்சு கொண்டிருக்கிறான். வானத்தால மழையை பொழிய வைக்கிறான், பூமியிலிருந்து பயிரை முளை செய்ய வைக்கிறான், அதன் மூலமாக அறுவடை செய்யறோம், நல்ல முறையில் இன்றைக்கு ரிஸ்க் எடுக்கும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கேட்டுட்டு சொல்றான், அவனே விடைய சொல்ல அப்படி, லா இலாஹ இல்லா ஹுவ, இந்த உலகத்துல வணங்கப்படுறதுக்கு தகுதியானவன் அவனை தவிர வேற எந்த ஒரு கடவுளுமே. அல்லாஹ் நமக்கு எல்லாத்தையும் செஞ்சு தந்தோம். அல்லாஹ் தெளிவாக வழங்கப்படும். அதுக்கு பின் அல்லாஹ், நீங்க ஏன் என்னை விட்டு திருவப்பட்டு போயிருவீங்க? இவ்வளவு நியமத்துக்களை, இவ்வளவு அருட்கொடைகளை உங்களுக்கு நாங்க ஏற்பாடு செஞ்சிருந்து நீங்க எங்களை மறந்து வாங்க, எங்களை விட்டு திரும்பப்பட்டு போறீங்க. அநியமான சகோதர பெரியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவனுடைய முழு ஆட்சியை நமக்கு விளங்கப்படுத்துறான். இந்த உலகத்துல நாம படைப்பினங்களை வச்சுதான் நம்முடைய காலிக்க வழங்கும், மஹ்லூகாத்துகளை வச்சுதான் அல்லாஹ்வுடைய சக்தியை வல்லமையை இந்த உலகத்துல வழங்கும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவ்வளவு இரக்கமானவர். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய இரக்கத்துக்கு முன்னால இந்த உலகத்துல எந்த இரக்கமும் இல்லை. கண்ணியமான சகோதர பெரியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவனுடைய அந்த 100 ரஹ்மத்துல ஒரு ரஹ்மத்தை தான் இந்த உலகத்துக்கு இறக்கி வச்சு.
அநேகமான சகோதர பெரியார்களே, அந்த ஒரு ரஹ்மத்துக்குள்ளாலான் இந்த உலகத்தில் இன்றைக்கு காட்டப்படக்கூடிய அனைத்து இறக்கமும் வரும். பாருங்க, இன்னைக்கு ஒரு தாய் ஒரு பிள்ளைக்கு என்ன செய்யலாம்? இறக்கம் காட்டும். கணவன் மனைவி இறக்கம் காட்டிக் கொள்றாங்க. பிள்ளைகள் தந்தையோட என்ன செய்யறாங்க? இறக்கம் காட்டிக் கொள்றாங்க. அதே போல சகோதரர்கள் சகோதரர்களுக்கு இறக்கம் காட்டுறாங்க, சகோதரி இறக்கம் காட்டுறாங்க. இப்படி மனிதர்கள் மாற்றமா இறக்கம் காட்டுறாங்க. அநேகமான சகோதர பெரியார்களே, மிருகங்கள் எடுத்துக்கொண்டாலும் அதுகளுடைய இறக்கம் காட்டிக் கொண்டிருக்கிறது. ஆடாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், ஒட்டகமாக இருக்கலாம், ஏன் சிங்கமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு அது ஈன்ற குட்டியோட இறக்கம் காட்டிக் கொண்டு. அதே போல பறவைகள் எடுத்துக்கொண்டாலும் அதுகளும் தன்னுடைய குஞ்சுகளோடு அது என்ன செய்து இறக்கம் காட்டிக் கொண்டு. கண்ணியமான சகோதர பெரியார்களே, இப்படி இந்த உலகத்துல உயிரோட வாழக்கூடிய எல்லாமே இன்றைக்கு இறக்கம் காட்டிக் கொண்டிருக்குது. பாருங்க சகோதர பெரியார்களே, அல்லாஹ்வுடைய ஒரு ரஹ்மத்தின் மூலமாகத்தான் இந்த உலக இறக்கமும் கிடைக்கும். இவ்வளவு இறக்கமும் இவ்வளவு அன்பும் அல்லாஹ்வுடைய ஒரு ரஹ்மத்தின் மூலமா தான் உண்டாயிருக்கு. கண்ணியமான சகோதர பெரியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நாளைய கியாமத் நாளையில அந்த ஒரு ரஹ்மத்தையும் எடுத்து 100 ரஹ்மத்தாக அல்லாஹ் பூர்த்தி செஞ்சு அவருடைய ஈமான் தாரிகள் இந்த உலகத்துல வாழக்கூடிய முமீன்களுக்காக அல்லாஹ் இறக்கம் காட்ட காத்துக்கொண்டு. எவ்வளவு பெரிய ரஹ்மத்தா இருக்கு, எவ்வளவு பெரிய இறக்கமா இருக்கு. கண்ணியமான சகோதர பெரியார்களே, அந்த அளவுக்கு இறக்கமானவன் எங்களோட ரப்பாக இருக்கிறான். கண்ணியமான சகோதர பெரியார்களே, இந்த உலகத்துல பாதுகாக்கிறதுல சிறந்தவன் நம்ம ரப்பா தான் இருக்கு. இந்த உலகத்துல அல்லாஹ் பாதுகாக்கிற மாதிரி யாருமே பாதுகாக்க முடியாது. அல்லாஹ்வோட உதவியை போல இந்த உலகத்துல யாருமே நமக்கு உதவி செய்ய முடியாது. கண்ணியமான சகோதர பெரியார்களே, எந்த அளவுக்கு ஆசிம் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்யறாங்க? ஒவ்வொரு யுத்தத்துல சுலாஃபா என்ற பெண்ணுடைய 2 மக்களை கொலை செய்யறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க? கோபம் அடைஞ்சு அவங்க என்ன செய்யறாங்க? அந்த ஆசிம் வந்து அவங்களை பழி வாங்கணும் என்பதற்காக அவங்க என்ன செய்யறாங்க? அவங்களுடைய அந்த குறைஷியர்கள் சொல்றாங்க, யாரு ஆசிம் வந்து அவங்களுடைய தலையை கொண்டு வராங்களோ அவங்களுக்கு நாங்க 100 ஒட்டகம் கொடுப்போம் சொல்றோம். இதை கேட்டிருந்த சுஃபியான் இப்னு காலித் அவனுக்கு அந்த பரிசை அடையணும்னு ஆசை வருது. அவன் என்ன செய்யறான்? அவரு என்ன கோத்திரத்தை ரெடியாக்கி அந்த கோத்திரத்தை அனுப்பி வைக்கிறான். எப்படி? நபி அவங்ககிட்ட நாங்க என்ன செய்யணும்? கொஞ்சம் எங்களை பக்கத்துல ஆர்க்கத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க, இஸ்லாத்தை தீன படிச்சு கூட தேவை இருக்குது, எங்களுக்கு என்ன சில சஹாபாக்கள் வேணும், அதுல ஆசிம் மதியாவதான எங்களுக்கு என்ன முக்கியமாக தேவை, அவங்களுடைய உபதேசம் மிக நன்றாக இருக்கு, அவங்க நல்ல முறையில படிச்சு தருவாங்கன்னு சொல்லி ஆசிம் மதி அவங்க சொல்லி கூட்டிட்டு போறாங்க. இடையில போன நேரத்துல இன்னும் ஒரு 200 பேரை சேர்த்து கொண்டு அதுல 100 பேர் நல்லா ஹம்பியக்கூடியவங்க. இப்படி அவங்க வாக்கு முழு என்ன செய்யறாங்க? ஆசிமதி அவங்கள கொள்றதுக்கு முயற்சி செய்யறாங்க. உடனடியாக அந்த ஆசிமதி அவங்க ஒரு 10 பேரை கொண்ட நபர்கள் என்ன செய்யறாங்க? உடனடியாக 10 மலையில ஏறிட்டு. அப்ப அந்த காப்பிர சொல்றாங்க, உங்களை நாங்க கொண்டு இந்த மதினா மண்ணை நாங்க என்ன செய்ய மாட்டோம், நாங்க என்ன இதை வந்து இழிவுபடுத்த மாட்டோம், உங்களை நாங்க மக்காவை கொண்டு போயிட்டு நாங்க என்ன செய்வோம்? உங்களை விட்டுருவோம், அடிமையாக கொடுத்துருவோம், வேற அவங்கள கொல்ல மாட்டோம்னு சொல்லி சொல்றாங்க. அந்த நேரத்துல ஆசிமதி சொன்னாங்க, இந்த காபிரோட வாக்குறுதி நம்ப வேணாம், நமக்கு சொர்க்கம் காத்து கொண்டிருக்குது, நம்மள ஊர்லிங்கம் காத்து கொண்டிருக்கிறாங்க சொல்லி உடனே யுத்தத்துக்கு தயாரா யுத்தம் செய்யலாம். கண்ணியமான சகோதர பெரியார்களே, 10 சஹாபாக்கள், எங்கால 200க்கு மேற்பட்டவங்க சஹாபாக்கள் 2 அளவுக்கு யுத்தம் செஞ்சு பார்த்தாங்க. அதுக்கு பின்னால் எல்லாரும் ஷஹீதாயினாங்க. கடைசி நேரத்தில் ஆசிம் அவங்க தெரிய வருது, இந்த சுலாஃபா என்ற பெண்மணி மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த சூழ்ச்சின்னு சொல்லி. அந்த நேரத்தில் அவங்க உடனடியாக அல்லாஹ்விட துஆ செய்யறாங்க, யா அல்லாஹ் இந்த செய்தியை என்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தி வச்சு, அல்லாஹ் இந்த செய்தியை எத்தி வை. அதே போல சொல்றாங்க, யா அல்லாஹ் உன்னுடைய பாதையில என்னுடைய தலை அறுக்கப்பட்டிருக்கு, யா அல்லாஹ் இந்த தலையை பாதுகாக்கிற பொறுப்பு உன்னுடைய. கண்ணியமான சகோதர பெரியார்களே, எந்த அளவுக்கு சந்தர்ப்பம் வந்த எல்லா சஹாபாக்களும் ஷஹீத், யாருமே அவரிடத்துல காப்பாத்துறதுக்கு இடம் இல்லை. அல்லாஹ்வுடைய ஏற்பாடை பாருங்க சகோதர பெரியார்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குலவி, இன்னொரு ரிவாயத்துல ஒரு தேனின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இதை குலவி அனுப்பி என்ன செய்யறான்? அவங்களுடைய தலையை பாதுகாப்பு. கண்ணியமான சகோதர பெரியார்களே, இக்கட்டான நிலைமை, யாருக்குமே யாருமே உதவி செய்ய முடியாத நிலைமை, அந்த நேரத்துல அல்லாஹ்வோட உதவியை பாருங்க, தேனியை கொண்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான். கண்ணியமான சகோதர பெரியார்களே, அந்த அளவுக்கு சக்தி வல்லமை பெற்றவன் எங்களுடைய ரப்பு. கண்ணியமான சகோதர பெரியார்களே, இந்த ரப்புடைய வல்லமையை நம்ம விளங்கணும், நம்முடைய ஈமான உறுதிப்படுத்திக்கணும். கண்ணியமான சகோதர பெரியார்களே, அல்லாஹ் பத்தி பேசத்தான் நம்முடைய ஈமான் அதிகரிக்கும்.
நம்ம அல்லாஹ் பத்தி அதிகமாக தாவத் கொடுக்கத்தான் அல்லாஹ் பத்திய நம்பிக்கை உள்ளவர். கண்ணியமான சோழ பிறார்களே, ஒரு ஊர்ல பெரிய என்ன துப்பாக்கியில சுடுறதுல தேர்ச்சி பெற்ற ஒரு ஆள் இருந்தார். எந்த அளவுக்கு உண்டா, அவர் குறி பார்த்தாருன்னா குறி தப்பாது, அவர் குறி பார்த்து சுட்டாருன்னா குறி தப்பாது, அவ்வளவு தேர்ச்சியான அவரை பத்தி எல்லாரும் பேசுறாங்க. அப்ப ஒரு அந்த பேசுற டீம்ல ஒரு நல்லா அடம் பிடித்தவாதிக்கார். எப்படி அவர் சுட்டாருன்னா சுட்டமாயிதான், அதை குறி தப்பாவே தப்பாது, குறி தப்பவே தப்பாது. அப்ப என்ன செய்யறாங்க, அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து, அப்படியா உங்களோட நண்பரை வர சொல்லுங்க, நண்பரை வர சொல்லுங்க. வர சொன்னாங்க, ஒரு என்ன கதிரையை போட்டாங்க, இவரையும் உட்கார வச்சாங்க. இப்ப இவர் முன்னுக்கு இருக்கிறாரு, என்ன இவருடைய தோக்க இவங்களோட கையில கொடுத்தாங்க துப்பாக்கிய. அதுக்கு பின்னால சொன்னாங்க, இவர தலையில என்னஞ்சாங்க அப்புல வச்சாங்க. யாரு அந்த பேசி கொண்டு இருந்தாரு, நல்லா சுடுவாரு, அவரை குறியறத்து சுடுறதுக்கு யாருமே இல்லை, அப்படி நல்லா பேசி கொண்டு இருந்தாரு. அவர தலையில அப்புல வச்சு இப்ப சுடுங்கன்னு சொன்னாங்க. அவர் தடுமாறுறாரு, கொஞ்சம் கீழே இறங்கிட்டு என்ன தலை போயிருக்கு, அவருக்கு தடுமாறுறார். கண்ணியமான சோலை பெரியார்களே, இப்படித்தான் நம்முடைய யக்கீன். நம்முடைய யக்கீன் எப்படி இப்படித்தான். நாம் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் தான் எல்லாம் செய்யறான், அல்லாஹ் தான் உணவளிக்கிறான், அல்லாஹ் தான் இல்லாம செஞ்சு கொண்டிருக்கிறான் பேசிக்கொண்டிருக்கிறோம். நமக்கு ஒரு இக்கட்டான நிலைமை, ஒரு கஷ்டமான நிலைமை வரும்போது நாம முதலாவதாக யாருன்னா கண்ணியமானவர்களே, அவருடைய நம்பிக்கை உறுதியா இருந்து என்ன செஞ்சிருப்பாரு, என்ன அப்பிள் நெசிக்கா பழத்தை கொண்டு வாங்க, சின்னது, அதை விட சின்னது தான் கொண்டு வாங்க. என்ன நன்மை சுடுவாடா சுடுவான், நம்பிக்கை தான் அப்படிதான் செஞ்சிருப்பார். வினயமானவர்களே, நம்முடைய நம்பிக்கை இப்படிதான் இருக்கு. நம்ம வாயளவுல பேசிக்கொண்டிருக்கிறோம், நம்முடைய உள்ளத்துல. வினயமானவர்களே, ஈமான் தாரியில பத்தி அல்லாஹ் விளங்கப்படுத்தலாம் குர்ஆன்ல. அல்லாஹ் ஈமான் தாரியல்னா யாருன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல விளங்கப்படுத்தலாம். எப்படி, இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்ஹும் ஈமானா வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். அல்லாஹ் குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான், யாரு ஈமான்தாரிகள், ஈமான்தாரியுடைய செயற்பாடு எப்படி இருக்கு, அவங்க எப்படி இந்த உலகத்துல நடந்து கொள்வாங்க. வினயமானவர்கள் அல்லாஹ் விளங்கப்படுத்துறான், ஈமான்தாரன்னா யாரு, அவங்களுக்கு முன்னால அல்லாஹ்வுடைய பேர் உச்சரிக்கப்படமாக இருந்தார். இதா ذுகிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ்வுடைய பேர் அவங்களுக்கு முன்னால உச்சரிக்கப்பட்டா, அல்லாஹ் பத்தி ஞாபகம் ஊட்டப்பட்டா அவங்களுடைய உள்ளம் நிலைக்கு போய் அல்லாஹ்வுடைய பயத்தினால, அல்லாஹ்வுடைய அச்சத்தினால அவங்களுடைய உள்ளம் நிலைக்கு போயிடுது. இவங்கதான் ஈமான்தார்கள். அநேகமானவர்களே, வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்ஹும் ஈமானா, அவங்களுக்கு முன்னால அல்லாஹ்வுடைய அத்தாட்சியத்து காண்பிக்கப்பட்டா அவங்களுடைய உள்ளத்துல என்ன ஈமான் அதிகரிச்சு கொண்டே இருக்கும். அநேகமான சகோதர பிள்ளையார்களே, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எல்லாருக்கும் தெரியும், பெரியோரு வீரர். அவருடைய வாள் இரு முனையில கொண்டுதான் இருக்கும், மிக வேகமாக வாள் சுழட்டக்கூடியவங்க, வாள் வீசக்கூடியவங்க. அநேகமானவர்களே, அவ்வளவு பலசாலி. உஹது யுத்தத்தில் என்ன செய்யறாங்க, ஒரு முறை தோல்வி, நபியோட கட்டளை சின்ன ஒரு மாற்றம், அதனால அவங்க ஆரம்பத்துல வெற்றி அமைது, தோல்வி அமையுது. அந்த நேரத்துல சஹாபாக்கள் நிலை குறையிறாங்க. அந்த நேரத்துல அழுதே அவங்க நபியவங்களை தேடுறாங்க, நபியவங்களை அவங்களோட கண்ணுக்கு படல, இவங்களால தாயம் கொள்ள முடியாது, நபியவங்களை உயிரோட இருக்கவங்களை தேடி பாக்குறாங்க, காணல. அப்ப மரணிச்சு கிடக்குற சைதா கிடக்குறவங்களை பாக்குறாங்க, அவங்களுக்கும் இல்லை நபியவங்க. அப்ப இவங்க நினைச்சு கொண்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யுத்த காலத்தை விட்டு புறம்பு காட்டி ஓடிருக்கவே முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய செயற்பாடு மூலமாக கோபப்பட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் வானத்தை உயர்த்தி கொண்டானோ என்ன சொல்லி நினைச்சு என்ன செய்யறாங்க, ஷஹீதாகும் வரைக்கும் நாம போராட வேண்டியதான்னு சொல்லிட்டு யுத்த காலத்துல என்ன செய்யறாங்க, குதிச்சு போராடி கொண்டு போறாங்க. கொஞ்சம் தூரம் போகல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டு கொண்டாங்க. அவங்களுக்கு அளவோடு சந்தோஷம் ஏற்படும். உடனே என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போறாங்க. போறதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாக்குறதுக்காக ஒரு கூட்டம் இருக்குது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைக்கிள் செய்யறாங்க, தனியாக போயிட்டு என்ன செய்யறாங்க, அந்த கூட்டத்தை முழுமையாக வெற்றி வீழ்த்தி அவங்க என்ன செய்யறாங்க, தூரப்படுத்துறாங்க. அதே போல இன்னொரு கூட்டம் வருது, அதையும் வீழ்த்துறாங்க. அதே போல இன்னொரு கூட்டம் வருது, அதையும் வீழ்த்துறாங்க. இவங்களுடைய வீரத்தையும் இவங்களுடைய ஆவேசத்தையும் பார்த்து அல்லாஹ் ரப்பல் செஞ்சான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அந்த உஹது யுத்தத்துடைய இடத்துல இறக்கி அவங்களுடைய வீரத்தை அல்லாஹ் என்னஞ்சான், பாராட்டினான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறக்கி என்னஞ்சான், அல்லாஹ் தான் இவருடைய வீரத்தை பாராட்டி, அவ்வளவு வீரம். நபி அவங்க சொன்னாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா என்னிலிருந்து உள்ளவர். அது சொன்னாங்க, நபி அவங்க என்னிலிருந்து உள்ளவர்.
அதனால ஜிப்ரீல் சொன்னாங்க, நீங்க 2 பேரும் என்னிடம் உள்ள, நான் உங்க 2 பேரும் உள்ளவர் சொன்னாங்க. அந்த அளவுக்கு மிக பலசாலி, மிக வீரர். அந்த சஹாபி நிலைமையை பாருங்க. அந்த அலிரலியல்லாஹு முன்னால வாங்க சொல்லப்பட்ட அல்லாஹ்வுடைய நினைவூட்டப்பட்டா அவங்களுடைய உள்ள நெருநடுங்கி போய் மேலெல்லாம் மஞ்சளித்து போய் அல்லாஹ்வுடைய பயத்தினால, அல்லாஹ்வுடைய அச்சத்தினால நெருநடுங்கி போயிடுவாங்க. இணையமான சகோதர பெரியார்களே, சஹாபாக்கள் நிலைமை இப்படித்தான் இருந்துச்சு. எப்படியாப்பட்டவங்க அவங்க? இந்த உலகத்துல வச்சு அல்லாஹ் என்னன்னா அஷரத்துல் முபஷரா 10 சஹாபாக்கள் அல்லாஹ் சொர்க்கம் வாஜிப்னு சொன்னான். சொர்க்கம் கடமையானவர்கள். இப்படியாப்பட்ட சஹாபாக்களுடைய நிலைமைதான் அல்லாஹ் பத்தி நினைவூட்டப்பட்ட அவங்க உள்ள நடுங்கி போயிடும். கண்ணியமான சகோதர பெரியார்களே, அவங்களுடைய இறுதி நிலைமையை நினைச்சு வருந்தினாங்க, கவலைப்பட்டாங்க, அழுதாங்க. தன்னுடைய இறுதி நிலைமை எப்படி ஆயிருமோ, நான் போற சொர்க்கமா நரகமா? இணையமான சகோதர அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு பெரிய ஒரு கவிஞர். இணையமானவர்களே, அவர் ரொம்ப என்ன செய்யறாரு, தன்னுடைய மனைவியுடைய மடியில தூங்கி கொண்டிருக்கிறார். அந்த நேரத்துல அழுகுறாரு. அப்ப அழுகுற நேரத்துல மனைவி பாக்குறா, கணவன் அழுகுறாரு, அவவும் அழுகுறான். அழுகுற நேரத்துல கணவன் கேட்கிறாரு, அப்துல்லா ரவாஹா கேட்கிறாங்க, என்ன நீங்க அழுகுறீங்க? அப்துல்லா ரவாஹா கேட்கிறாங்க, என்ன அழுகுறீங்க? அவங்க சொல்றாங்க, நீங்க அழுதீங்க, அதான் உங்களை பார்த்து எனக்கு அழுக வந்துச்சு. அப்ப அவன் மாறி கேட்டா இவர்கிட்ட, நீங்க ஏன் அழுதீங்க? அந்த நேரத்துல அவங்க சொன்ன வார்த்தை, நான் எனது இறுதி நேரத்தை பார்த்து நினைச்சு அழுது. நான் அந்த அல்லாஹ்வை சந்திக்கிற நேரம், அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்துல நான் வேகத்துல கடந்து வேணா, அல்லது என்ன அல்லாஹ் நரகத்துல போட்டுருவானா என்ன நிலைமையை நினைச்சு அழுதுன்னு சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, ஈமான்ல கூடியவங்க, அல்லாஹ் உதாரணமா காட்டுறவங்க, அவங்க எப்படி சொல்லுவாங்க, கூனு மிஸ்லனா, எங்களை போல நீங்க ஆகுங்க, நாங்க ஈமான் கொண்ட மாதிரி ஆகுங்க. இப்படி சொல்லக்கூடிய சஹாபாக்கள் நிலைமை தான் இப்படியாக சொல்லுங்க. இப்ப கண்ணியமான சகோதர பெரியார்களே, நாம எவ்வளவு கவலைப்பட வேண்டி, நாம நம்ம நிலைமை என்ன எவ்வளவு வருந்த வேண்டி. கண்ணியமான சகோதர பெரியார்களே, இப்படி சஹாபாக்கள் நிலைமை இருந்துச்சு. அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஈமான்தாருடைய பண்பு, வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன். அவங்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்துல சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ, சின்ன நோயோ பெரிய நோயோ, கடனோ கஷ்டமோ துன்பமோ எதுவா இருந்தாலும் சரி, அவங்க முதலாவதாக அல்லாஹ்ட்ட தான் பராஜாட்டுவாங்க, அல்லாஹ்ட்ட தான் தவக்குள் வைப்பாங்க. எந்த நிலைமையாக இருக்கட்டும், எந்த சிரமமா இருக்கட்டும், எந்த கஷ்டமா இருக்கட்டும், அவங்க முதலாவதாக சொல்ற இடம் அல்லாஹ்ட்ட தான் சொல்லுவாங்க. இணையமான சகோதர பெரியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தவக்குலை விட இந்த உலகத்துல யாருமே தவக்குள் செய்யல. எவ்வளவு பெரிய தவக்குள்! இணையமானவர்களே, பிரம்மாண்டமான நெருப்பு, எந்த அளவுக்கு நெருப்பு, அந்த நெருப்புக்கு மேலால ஒரு பறவை பறந்தா கருகி அப்படியே கீழே விழுது. அவ்வளவு பிரம்மாண்டமான நெருப்பு. அந்த நெருப்புக்கு போற நேரத்திலையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உதவிக்கு வந்தாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உதவிக்கு வந்தாங்க. அந்த நேரத்துல அவங்க சின்ன வார்த்தை என்ன, ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ்வே எனக்கு போதமானவன், அவன் தான் பொறுப்பெடுக்கிறவன், மிக சிறந்தது. இணையமானவர்களே, இவருடைய தவக்குலை பார்த்தா அல்லாஹ் என்ன செஞ்சான், முழு உலகத்தினுடைய நியதியே மாத்தினான். உலகத்தினுடைய நியதியே அல்லாஹ் மாத்தினான். நெருப்புண்டா எல்லாருக்கும் தெரியும், சுடும், எரிக்கும். சின்ன பிள்ளைய கூப்பிட்டு கேட்டாலும் சொல்லு, நெருப்பை பத்தி யாரு வேணா எல்லாரும் விலகி வச்சிருக்கோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவங்களுடைய தவக்குலுக்காக அல்லாஹ் என்ன செஞ்சான், அந்த நெருப்புடைய தன்மையே மாத்தினான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வகுல்லா யா நார் கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹீம். அல்லாஹ் என்ன சொன்னான், நாங்க சொன்னோம், ஏ நெருப்பே, நீ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மீது குளிர்ச்சியும் இல்லாம ஒரு சாந்தமான முறையில அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆகின்னு சொன்னோம். இணையமான சகோதர பெரியார்களே, பாகிஸ்தான்ல உள்ள ஜம்ஷித் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்களாம், இந்த அல்லாஹ் அந்த கட்டளையிட்ட நேரத்துல இந்த உலகத்தில் இருக்கிற முழு நெருப்புகளும் அல்லாஹ் வகுல்லா யா நார் சொன்ன உடனே இந்த உலகத்தில் இருக்கிற முழு உலகத்துல இருக்கிற நெருப்புகளும் லெப்பேக் யா அல்லாஹ், லெப்பேக் யா அல்லாஹ், அல்லாஹ்ட்ட ஆஜராயிடுச்சு. எல்லா நெருப்புகளும் அல்லாஹ்ட்ட ஆஜராயிடுச்சு. அந்த நேரத்துல அல்லாஹ் சொன்னா, எப்படி யானார் கூனி பர்தன், நீ குளிர்ச்சியாக மாறுன்னு சொன்ன உடனே முழு உலகத்துல இருக்கிற நெருப்பும் உங்களுக்கு குளிர்ச்சியாக மாறும். வசலாமன், அதுக்கப்புறம் சாந்தியாக மாறணும்னு முழு உலக நெருப்பும் அப்படி சாந்தியா மாறும்.
அதுக்கு பின்னால் அல்லாஹ் அலா இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து மீது உள்ள நெருப்பு மட்டும் என்ன செய்யும், குளிர்ச்சியா மாறி சொன்னது பின்னாலதான் ஏனைய நெருப்பு எல்லாம் அவருடைய தன்னுடைய இயல்பு நிலைக்கு வந்துச்சு. கண்ணியமான சகோதர பெரியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தவக்குலை பார்த்து அல்லாஹ் உலகத்தினுடைய நீதியை மாத்தி காட்டு. கண்ணியமான சகோதர பெரியார்களே, இந்த உலகத்துல அல்லாஹ் ஈமான்தாரிகளை வீணாக்குறது இல்லை, அவங்களுடைய தவக்குலாவை வீணாக்குறது இல்லை. யாரு சரியான முறையில் அல்லாஹ்வோட நம்பிக்கை வச்சு இந்த உலகத்துல முயற்சியாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் கண்ணியப்படுத்தியே தீர்வும். இன்றைக்கு மக்கள் உலகத்தை கண்டு மயங்கிட்டாங்க, உலகத்துல பயமேற்பட்டுட்டு நான் உழைக்கிறேன்னா யாரு இன்னைக்கு தொழில் சாப்பாடு தாரது, நான் தொழிலுக்கு போறேன்னா யாரு என்னை பாக்குறது, இப்படி மக்கள் நினைச்சு தன்னை வாழ்க்கை அதுக்குண்டே அர்ப்பணிக்கிறாங்க. அல்லாஹ் காட்டுற வழியை மறந்துடுறாங்க. இன்னைக்கு எத்தனை மக்கள் சுப தொழில முன்சாப்புல நிக்கிறாங்க. கண்ணியமானவர்கள் அல்லாஹ் வழங்கப்படுத்துறான். என்ன நபியிட்ட சொன்னா அல்லாஹ் எப்படி, வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாம் வஸ்தபிர் அலைஹா லா நஸ்அலுக ரிஸ்கா நஹ்னு நர்ஸுகுக வல் ஆகிபத்து லித்தக்வா. அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா வழங்கப்படுத்துறான், நபியே நீங்க உங்களோட குடும்பத்துக்கு தொழுகையை கொண்டு ஏவுங்க, இன்னும் அந்த தொழுகையில நீங்க நிலையாக இருந்து வாங்க. லா நஸ்அலுக ரிஸ்கா, நாங்க உங்கள்ட்ட என்ன செய்யல, ரிஸ்க கேட்கல, நஹ்னு நர்ஸுகுக, நாங்க உங்களுக்கு ரிஸ்குடைய முழு ஏற்பாடு செஞ்சோம். வல் ஆகிபத்து லித்தக்வா, இந்த உலகத்துல இறுதி முடிவு தக்வா உடையவருக்கு நல்லதாக அமையும். கண்ணியமான சகோதர பெரியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்துல நம்பிக்கை வச்சு அமல்களின் மூலமாக சஹாபாக்கள் சாதிச்சு காட்டினார். இந்த உலகத்தினுடைய முழு அவங்களுடைய ஆட்சியையும் அவங்க செஞ்சு காட்டினாங்க. கண்ணியமான சகோதர பெரியார்களே, இந்த உலகத்துல ஈமானோட வாழ்றவங்களுக்கு அல்லாஹ் எந்த நேரத்திலும் வெற்றியை தான் கொடுக்கும். அல்லாஹ் சொன்னா எப்படி, கது அஃப்லஹல் முஃமினூன், இந்த உலகத்துல ஈமானோட வாழக்கூடியவங்க திட்டவட்டமா வெற்றி பெற்று விட்டாங்க. அல்லாஹ்வோட உதவி எல்லாம் வாக்குறுதி எல்லாம் இந்த ஈமான் நிறைவேற்றாங்க. அல்லாஹ் எப்படி சொல்லலாம், இன்னா லனன்சுரு ருசுலனா வல்லதீன ஆமனூ ஃபில் ஹயாத்தித் துன்யா வ யௌம யகூமுல் அஷ்ஹாத். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் விளங்கப்படுத்துறான், நிச்சயமாக நாங்க எங்களுடைய தூதர்களுக்கும் இன்னும் இந்த உலகத்துல யாரெல்லாம் ஈமானோட அல்லாஹ்வை நம்பி இந்த உலகத்துல வாழ்றாங்களோ அவங்களுக்கு நாங்க இந்த உலகத்திலேயும் அவங்களுக்கு உதவி செய்வோம். நாளைய கியாமத்துல நாளையில அந்த சாட்சிகள் எழுந்து நிற்கிற நாளையில நாங்க அவளுக்கு உதவி செய்வோம்னா அல்லாஹ் குர்ஆன்ல. கண்ணியமான சகோதர பெரியார்களே, நாளைய கியாமத்துல நாள் வாழ்க்கை இருக்குது, அது மிகவும் பயங்கரமான ஒரு வாழ்க்கை. அந்த இடத்துல யாருமே யாருக்கும் உதவி செய்து கொள்ள முடியாத நிலைமை. யா நஃப்ஸி யா நஃப்ஸி, தன்னுடைய ஆத்மான ஒவ்வொரு தெரிவிப்பாங்க, தன்னை எப்படி பாதுகாத்துக்கொள்வது, தன்னை எப்படி பாதுகாத்துக்கொள்வது. கண்ணியமானவர்கள், மிக கொடூரமான இடம். நம்மளுடைய கைகளே சாட்சி சொல்லும், நம்முடைய கால்களே சாட்சி சொல்லும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாய்க்கு பூட்டு போட்டு அந்த நேரத்துல யாருமே நமக்கு உதவி செய்ய முடியாது. நாம இந்த உலகத்துல செய்யக்கூடிய நல்ல மக்கள், நாம அல்லாஹ் மீது வச்சு ஈமான் வச்சு பாடுபட்ட நல்ல மக்கள் தான் நமக்கு உதவி செய்யும். கண்ணியமான சகோதர பெரியார்களே, இந்த ஈமான நாம அடைஞ்சது மாத்திரம் போதும். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், நமக்கு விளங்கப்படுத்துறான். சஹாபாக்கள் அந்த உலகத்தை நமக்கு செஞ்சு காட்டினாங்க, அவங்க மாத்திரம் இந்த ஈமான் அடைஞ்சு கொண்டு இந்த உலகத்துல அவங்க மாத்திரம் நல்ல மாதிரி செஞ்சு கொண்டு இருக்கிறது. முழு உலகத்துக்கும் சென்று நினைஞ்சாங்க, பாடுபட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க இந்த தீனுக்காக, தன்னுடைய ஈமானுக்காக, தன்னுடைய அமலுக்காக மாத்திரம் இல்ல, முழு மனித சமுதாயத்தில ஈமான் மற்றும் முழு மனித சமுதாயத்திலே அமலுக்காக பாடுபட்டான். கண்ணியமான சகோதர பெரியார்களே, அல்லாஹ் தஆலா வழங்கப்படுத்துறான், ஃபஅம்மல்லதீன ஆமனூ பில்லாஹி வஅதஸமூ பிஹி ஃபஸயுத்கிலுஹும் ஃபீ ரஹ்மத்தின் மின்ஹு வ ஃபضل வயஹ்தீஹிம் இலைஹி ஸிராத்தன் முஸ்தகீமா. அல்லாஹ் வழங்கப்படுத்துறான், இந்த உலகத்துல யாரெல்லாம் ஈமான் கொண்டு இன்னும் அந்த ஈமான்ல உறுதியாக இருக்கிறாங்க, அல்லாஹ் கொண்டு ஈமான் கொண்ட மாத்திரம் இல்ல, அந்த ஈமான்ல யாரெல்லாம் உறுதியா இருக்கிறாங்களோ அவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய கருணையின் பக்கம் சேர்த்துக்கொள்வான், தன்னுடைய அருளையின் பக்கம் அவங்களை சேர்த்துக் கொள்வான். அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவனின் பக்கம் வரக்கூடிய முழு வழிகளையும் காட்டி கொடுப்பான். எப்படி அந்த ரப்ப அடையணும், அந்த ரப்ப எப்படி நெருங்கிறது, எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் என்ன செய்வான், அவங்களுக்கு வழியை காட்டி.
இப்ப கண்ணியமான சகோதரி பெரியார்களே, இந்த ஈமான் தாரிகளாக நாம மாறி இந்த உலகத்துல வாழ்றதோட நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய மஹல்லாவில் இருக்கிறவங்க, நம்மளுடைய ஊர்ல இருக்கிறவங்க, இந்த முழு உலகத்துக்கும் இந்த தீன எடுத்துக்கு போகும். ஏன்னு சொன்னா இந்த சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, தீனுக்காக அவ்வளவு பாடுபட்டாங்க. அல்லாஹ் பாதையில வெளிக்கிளம்பி முயற்சியத்துல சஹாபாக்கள் தியாகத்தை போல இந்த உலகத்துல யார தியாகம். அவங்க குடும்பத்தை பார்க்கல, பிள்ளை குட்டிகளை பார்க்கல, தொழிலை பார்க்கல, தண்ட உணவை கூட பார்க்கல, தண்ட உயிரை கூட பார்க்கல, அனைத்தையும் செலவழிச்சாங்க. ஒரு முறை தபூக் யுத்தத்துக்கு நபி அவங்க என்ன செய்யறாங்க, சொத்துக்கள் எடுத்து வர சொல்றாங்க. அந்த நேரத்துல உஸ்மான் ரலி அவங்க சொத்துல 3ஆ பிரிச்சு ஒரு பகுதியை கொண்டு வராங்க. உமர் ரலி அவங்க சொத்துல 2ல ஒரு பகுதியை கொண்டு வராங்க. அபூபக்கர் ரலி அவங்க எல்லாத்தையும் கொண்டு வாங்க. கண்ணியமான சோழி பிறார்களே, அப்ப நபி அவங்களோட கேள்வியை பாருங்க. உமர் ரலி அவங்க அபூபக்கர் போட்டி எதுல போட்டி? நாங்க அமல்ல முத்தி குடத்துல போட்டி. உமர் ரலி அவங்களுக்கும் அபூபக்கர் ரலி அவங்க போட்டி அமல்ல முன்னேறத்துல. இன்னைக்கு நம்மளுடைய போட்டிகள் எது அமையுது? கொஞ்சம் உள்ளத்துல கை வச்சு கேட்டுப்பாங்க. நம்முடைய போட்டி எதுல வருது? ஒருத்தர் நல்ல கார் ஓடினா அதோட நல்ல கார் நான் ஓடணும். இன்னைக்கு ஒருத்தர் 10 மாடி வீட்டுல வாழணும், அதோட 20 மாடி வீட்டுல வாழணும். அவரோட பிள்ளை டாக்டரா, எந்த பிள்ளை அதை விட மேற்படிப்புல படிக்கும். நம்மளுடைய போட்டிகள் அப்படிதான் இருக்கு. சஹாபாவுடைய போட்டி, அவங்களுடைய முழு போட்டி இந்த தீனுடைய விஷயத்துல இருந்துச்சு. அப்ப உமர்ல அவங்க நினைச்சு கொண்டாங்க, இந்த சந்தர்ப்பத்துல நான் தான் வெற்றி பெற்றுக் கொண்டேன். அபூபக்கர் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கிறாங்க, நான் தான் அதிகமானதை கொண்டு வந்திருக்கிறேன், நான் தான் நினைச்சு கொண்டேன், இந்த இடத்துல நான் தான் வெற்றி நினைச்சு கொண்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க உமர் அவங்ககிட்ட, உமர் நீங்க வீட்டுல எவ்வளவு விட்டு வந்தீங்க? யார ரசூலல்லாஹ், நான் சொத்தை 2ஆ பிரிச்சு ஒரு பகுதியை விட்டு வந்தீங்க. அபூபக்கர் அவங்களை பார்த்து கேட்டாங்க, அபூபக்கரே நீங்க எவ்வளவு சொத்தை விட்டு வந்தீங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யார ரசூலல்லாஹ், அல்லாஹ்வையும் அவருடைய ரசூலையும் தவிர எல்லாத்தையும் கொண்டு வந்துச்சு. வீட்டுல எந்த ஒன்றையும் விட்டு வைக்கிறது, எல்லாத்தையும் கொண்டு வந்து. இணையமான சகோதரி பெரியார்களே, இவ்வளவு சிரமங்கள் கஷ்டங்களுக்கு பின்னால அவங்க உயர்ந்த அந்தஸ்து அடைஞ்சாங்க. அல்லாஹ் இவங்களுடைய இந்த கஷ்டங்கள் சிரமங்களுக்காக அல்லாஹ் அவங்களுக்கு சொர்க்கத்தையே நுழைத்து வச்சு வாக்களிச்சு. அபூபக்கர் நிலைமை பற்றி தெரியும் எல்லாருக்கும். ஆரம்பத்துல பெரியோர் செல்வந்தர், 4 ஜவுளி கடைக்கு பெரியோர் ஓனராக இருந்தவர், பெரிய ஒரு பணக்கார வாழ்ந்தவங்க. அவங்களுடைய நிலைமை ஒரு என்ன, பின்னால எத்தனையோ ஒட்டு போட்ட ஆடைகள் அணிஞ்சு கொண்டிருந்தாங்க. பல கஷ்டத்துக்கு மத்தியில வாழ்ந்தாங்க. கண்ணியமான சகோதர பெரியார்களே, எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நினைச்சிருந்தா இந்த உலகத்துல வாழ்ற பணக்காரனை விட பெரிய ஒரு பணக்காரன் வாழ்ந்துட்டு போய்க்கணும். அல்லாஹ் எங்க நபியை பார்த்து கேட்டானா இல்லையா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மலைகள் எல்லாத்தையும் தங்கமாய் தரும். அந்த நேரத்துல நபி அவங்க சொன்னாங்க என்ன, யா அல்லாஹ், நான் ஒரு நாளைக்கு சாப்பிட்டு அவனுக்கு நன்றி செலுத்தணும், இன்னொரு நாளைக்கு எனக்கு சாப்பிடறதுக்கு வழி இல்லைன்னா அவனத்துல கேட்டு கெஞ்சி என்ன செய்யணும், கதறி அவனத்துல உணவு எடுத்துக்கணும். வறுமையான வாழ்க்கையை விரும்பினாங்க, முழு வாழ்க்கையும் அந்த ஆகிரத்துக்காக அர்ப்பணிச்சாங்க, அந்த சொர்க்கத்தை அடையணும் அர்ப்பணிச்சாங்க, சொர்க்கத்தை ஆசை வச்சாங்க. அநியமான சகோதர பெரியார்களே, அம்ர் இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சமம் எல்லாருக்கும் தெரியும். ஒரு நொண்டி சஹாபி. அவருடைய மக்கள் என்ன செய்யறாங்க, யுத்தத்துக்கு போயிட்டு கலந்து கொள்றாங்க, யுத்தத்துல கலந்து கொண்டு அல்லாஹ் பாதையில வெளிக்கிளம்பி கொண்டிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஆசை போறதுக்கு இவங்க ரெடியாகிறாங்க. அந்த நேரத்துல அவங்களுடைய மக்கள் என்ன சொல்றாங்க, உங்களுக்கும் யுத்தத்துக்கு போறதுக்கு எந்த ஒரு கடமையும் இல்லை, நீங்க தங்கடம் உள்ளவர், நீங்க என்ன செய்யலாம், உங்களுக்கு யுத்தம் போறதுல உங்களை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டாங்க, உங்கள்ட்ட எந்த ஒரு கேள்வியும் கேட்க மாட்டாங்க, நீங்க தங்கடமானவர், நீங்க வீட்டுல வைக்கலாம்னு சொல்றாங்க. கண்ணியமானவர்களே, அவங்க என்ன செய்யறாங்க, அந்த போறதுக்கு ரெடி ஆகுறாங்க, அவங்களோட பேச்சு கேட்காம அவங்க ரெடி ஆகுறாங்க. அந்த நேரத்துல மனைவி என்ன செய்யறா, அவருக்கு ஆர்வமுற்ற வண்ணமா சொல்றான், என்ன அம்ர் இப்னு ஜமூஹ் இவங்க வந்து என்ன யுத்தத்துல புறம்பு காட்டி ஓடி வர நான் பாக்குறேன்னு சொன்னேன். இதுல வீரமா ஆவேசம் அடைஞ்சவங்க உடனடியாக வாழ எடுத்துக்கொண்டு என்ன செய்றாங்க, அல்லாஹும்ம லா தருத்னி இலா அஹ்லி, யா அல்லாஹ் என்ன இந்த குடும்பத்தின் பக்கம் அனுப்பிடாது. இந்த துவாவை செஞ்சுட்டு நினைறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க, நானும் யுத்தத்துல கலந்து நபி அவங்க அடம் பிடிக்கிறாங்க. அதாவது நபி அவங்களும் சொல்றாங்க என்ன, நீங்க வந்து உங்களுக்கு யுத்தம் கடமை இல்லை, நீங்க ஒரு தங்கடம் உள்ளவர், நீங்க என்ன செய்யலாம், நீங்க வரலாற்றுல எந்த ஒரு குற்றமும் இல்லை. அவங்க சொல்றாங்க எப்படி வார்த்தைன்னு பாருங்க, யார சூழல்லாம், நான் இந்த நொண்டிக்காடுகளோட சொர்க்கத்தை நடமாடும், நான் இந்த நொண்டிக்காடுகளோட சொர்க்கத்தை நடமாட விரும்புகிறேன் யார சூழல். இணையமான சகோதரர்களே, அந்த சஹாபாக்களுக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய பாதையில போயிட்டு ஷஹீதாயினா டைரக்டா சொல்லும்.
அல்லாஹ்வோட பாதையில போயிட்டு ஷஹீத் கிடைக்குமாக இருந்தா டிரெக்டா சொர்க்கம் போலான்னு தெரியும். அதனால என்ன செஞ்சாங்க, அவங்க அதுக்கு பாடுவாங்க. அதே போல உமைர் இப்னு ஹம்மாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு முறை பத்ருடைய சமூகத்துல என்ன செய்றாங்க, கூடாது வைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு ஆர்வம் ஊட்டுறாங்க, உங்களுக்கு சொர்க்கம் இருக்குது, அதே போல ஹூர்லிங்க அவங்களை காத்து கொண்டிருக்கிறாங்க, உடனடியாக யுத்தத்துக்கு வலிக்கலாம். அந்த நேரத்துல இவங்க கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ் இந்த வாக்குறுதி எனக்குமா? அப்படி அவங்க சொன்னாங்க, இந்த வாக்குறுதி உங்களுக்கும் தான். இந்த வார்த்தையை கேட்ட உடனே என்ன செய்யறாங்க, பேரித்தம்பழம் சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க. அந்த பேரித்தம்பழம் சாப்பிட்டு முடிக்கிற அளவு கூட நான் என்ன இந்த உலகத்துல பெருங்காலம் வாழ்ந்துருவேன். உடனடியாக என்ன செய்யறாங்க, அல்லாஹ் பால் வலிக்கலாம் ஷஹீதாகிறாங்க. கண்ணியமான சகோதர பெரியார்களே, இந்த உலகத்துல அல்லாஹ் ஈமான் பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான். நாம் இன்றைக்கு தொழுது கொண்டிருக்கிறோம், நோம்பு நல்ல முறையில் நோட்கிறோம், நம்ம கடமையான ஹஜ்ஜை செய்யறோம், கடமையான சதகாவை கொடுக்கிறோம், சகாத்தை கொடுக்கிறோம். இப்படி நம்முடைய முழு வாழ்க்கையும் அமல்களோடு ஏற்படுது. அது மாத்திரம் போதாது, அல்லாஹ் விளங்கப்படுத்துறான், வல்லதீன ஆமனு வஹாஜரு வஜாஹது ஃபீ ஸபீலில்லாஹ் வல்லதீன ஆவௌ வனஸரு வஉலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா லஹும் மக்ஃபிரத்துன் வரிஸ்குன் கரீம். நியமானவர்களே, அல்லாஹ் விளங்கப்படுத்துறான், இந்த உலகத்துல நீங்க ஈமான் கொண்டிருக்கிறீங்க, இந்த உலகத்துல ஈமான் கொண்டு வாழ்றீங்க, அது மாத்திரம் போதாது. முன்சாப்பிட்டு தொழுவுறீங்க, நோம்பு சரியாக நோக்குறீங்க, இது மாத்திரம் போதாது. நீங்க ஊர்ல இருந்து வெளியாகும், ஊர்ல இருந்து புறப்படணும். வஜாஹது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வோட பாதையில போயிட்டு தியாகம் செய்யும். இது மாத்திரம் போதாது. வல்லதீன ஆவௌ, ஊருக்கு வரக்கூடிய ஜமாத்துகளுக்கு நீங்க என்ன செய்யணும், இடம் கொடுக்கும் தங்குறது. இன்னும் மனசரு, அதுக்கு உதவியாக இருக்கணும். இந்த 5 விஷயத்தை நீங்க செய்வீங்களா இருந்தா நீங்க தான் உண்மையான மூமின் அல்லாஹ் சொல்றான். அது மாத்திரம் இல்ல, இந்த இப்படியாப்பட்ட நபர்களுக்கு அல்லாஹ் 2 விதமான கண்ணியத்தை கொடுக்கிறான். முதலாவது, அவங்களுக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பு கொடுக்கிறான், இன்னும் சங்கையான ரிஸ்குடைய வழி ஏற்படுத்தும். கண்ணியமான சகோதர பெரியார்களே, அல்லாஹ்வோட பாதையில போறதுல பெரிய சிறப்பு. அல்லாஹ்வோட பாதையில போறதுல சொர்க்கம் தான் நமக்கு கிடைக்கும்.